ஹாய். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம். ஸோ நமக்கு தெரியும் வேரியபிள் அப்படின்னாவே மெமரி லொக்கேஷனை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வேரியபிள் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வேரியபிளை நான் ரிசர்வ் பண்ணும்போது அதை எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், அது எப்போ தன்னால் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அப்படிங்கிறது தான் வேரியபிள் ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம். ஓகே, இப்போது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேரியபிள் வெர்சஸ் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் இது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ டிம் சே எக்ஸஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சிம்பிள் வேரியபிள்ஸ். இதே டிம் ஓஆர்என்டி எஸ் நியூ ரேண்டம் ஆஃப் டைமர், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ எதையெல்லாம் நியூன்னு நான் கிரியேட் பண்ணி போடுறேனோ அது என்ன அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள். வேற இந்த மாதிரி சிம்பிள் டைப்லாம் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இட் இஸ் பிகம் ஏ சிம்பிள் வேரியபிள். ஓகே, ஸோ சிம்பிள் வேரியபிள், ஆப்ஜெக்ட் வேரியபிள். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பாயிண்டர்ஸ் அண்ட் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேண்டம்ங்கிறது ஒரு கிளாஸ், ஒரு ப்ரோட்டோடைப். இதுக்கு நான் பாயிண்டரும் கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டிம் ஒய் எஸ் ரேண்டம், நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நவ் திஸ் ஒய் பிகம்ஸ் a pointer, now it points to null. ஸோ இது எந்த மாதிரியான பாயிண்டரை வந்து நம்ம வந்து ஹோல்ட் அப் பண்ணோம் அப்படின்னா ரேண்டம் கிளாஸுக்கு உண்டான பாயிண்டரை ஹோல்ட் அப் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் ஐ கேன் கிவ் லைக் திஸ் ஒய் ஈக்குவல்ஸ் ஓஆர்என்டி. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, நியூ ரேண்டம்னு கிரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, இதுக்கு பேரு ஓ ரேண்ட். இப்போ இதுக்கு பேர் ஒய்ன்னு ஒரு பாயிண்டர் நான் கிரியேட் பண்ணேன், ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல்ஸ் ஓஆர்என்டின்னு கொடுத்த உடனே இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை பாயிண்ட் அவுட் பண்ணுது. தட் மீன்ஸ் இப்போ நான் ஒய் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் ஓஆர்என்டி டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் எனக்கு ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரே ஆப்ஜெக்ட் வழியாக தான் எனக்கு ஒர்க்கு நடக்கும். ஸோ நீங்கள் இது வந்து கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது. ஸோ இதுவும் பேசிக் டைப் மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா டைப் மட்டும்தான், இன்டீஜர், டெசிமல், இந்த மாதிரி இது மட்டும்தான் நமக்கு ஆப்ஜெக்ட் மாதிரியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேற இந்த ஒய் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு நான் ஏதாவது அசைன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்வேலிட் யூஸ் ஆஃப் நல் ஆர் நத்திங் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ முதல்ல இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். வாட் யூ மீன் பை எ பாயிண்டர் வேரியபிள் ஆர் த ரியல் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் பாயிண்டர் டு ஆப்ஜெக்ட். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல்ஸ் நத்திங்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பாயிண்ட் கட் ஆகிட்டு மறுபடியும் இது என்ன பண்ணும், நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஆர்என்டி நான் இதையும் டெஸ்ட்ராய் பண்ணோன்னா ஓஆர்என்டி ஈக்குவல்ஸ் நத்திங்னு கொடுக்குறேன். நத்திங்னு கொடுத்தோடனே இதுவும் ஆக்சுவலாக ஒரு பாயிண்டர் தான், இந்த பாயிண்டரும் கேன்சல் அவுட் ஆகிடும், மெமரியில் இது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஓஆர்என்டின்றது ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள், பட் இட் இஸ் ஆல்சோ லைக் எ நியூ ஆப்ஜெக்ட், தட் இஸ் அ பாயிண்டர். நான் இங்கே நியூன்னு கொடுத்ததுனால மெமரியில் ஏதாவது ஒரு இடத்துல ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இது அசைன் பண்ணுறேன். வேற இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பாயிண்டர் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக நான் அசைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லேட் பைண்டிங் சொல்லுவான். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா டிம் ஓஆர்என்டி ஆஸ் நியூ ரேண்டம் ஆஃப் டைமர். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டேன், பைண்டிங் இம்மீடியட்டாக பண்ணிட்டேன், ஏர்லி பைண்டிங். ஸோ தட் மீன்ஸ் ஐ எம் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட் அண்ட் அசைனிங் த பாயிண்டர் ஹியர். பட் இங்கே என்ன பண்ணுறேன்னா டிம் ஒய் ஆஸ் ரேண்டம்னு கொடுத்துட்டேன், இங்கே நான் எதுவுமே பண்ணல, இட் பாயிண்ட்ஸ் டு நத்திங். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஓ ஆர்என்டியை தூக்கி இதுக்கு அசைன் பண்ணுறேன். திஸ் இஸ் கால்ட் லேட் பைண்டிங்.
ஆப்ஜெக்ட்டுக்கு லேட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டினுடைய பாயிண்டரை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது எதுக்காக இது யூஸ் பண்ணுறோங்கிறதுலாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ ஈவன் சே ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரைமரி ஒர்க் இஸ் டு பாஸ் இட் ஆஸ் ஏ பராமீட்டர். நான் ஒரு சப்ரூட்டீனுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பெராமீட்டராக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ப்ரொசீஜர் லெவலில். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டினுடைய லொக்கேஷனை அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நான் அந்த ப்ரொசீஜருக்குள்ளார என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு அது அசைன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் பாயிண்டருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எதுக்காக இந்த ஆப்ஜெக்டையும் சிம்பிள் வேரியபிளையும் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக டு ஐடென்டிஃபை த லைஃப் டைம். மெமரி எப்போ கிளியர் ஆகுது அப்படிங்கிறது தான் லைஃப் டைம். ஒரு சாதாரண வேரியபிளாக இருந்தால் அந்த ப்ரொசீஜர் நான் ஒரு 10 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ரொசீஜரை விட்டு வெளியே வரும்போதே சிம்பிள் வேரியபிளாக இருந்தால் உடனே கிளியர் ஆகிடும். வேற ஆப்ஜெக்ட் வேரியபிளாக இருந்தால் மெமரியினுடைய பாயிண்டர் மட்டும் கிளியர் ஆகும், பட் ஒரிஜினல் பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அலோகேட் ஆனது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா அது எப்போ தான் கிளியர் ஆகும் அப்படின்னா there is an automatic garbage collection. ஸோ .NETல எப்போ மெமரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபுல் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா எந்தெந்த மெமரியெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் எந்த ஒரு வேரியபிளுமே பாயிண்ட் அவுட் பண்ணாமல் இருக்கோ எம்டியாக இருக்கோ. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கேஸை எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், dim ORND as new random of சே டைமர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு, இது எங்கேயோ மெமரியில் கிரியேட் ஆகிருக்கும், ஒரு பாயிண்டர் கிரியேட் ஆச்சு, இந்த பாயிண்டர் இதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், dim y as randomனு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு y ஈக்குவல்ஸ் ORND அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, ஒய்ன்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் ஆச்சு, அதுவும் இதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை 2 பாயிண்டர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், y ஈக்குவல்ஸ் நத்திங்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பாயிண்டர் டெஸ்ட்ராய் ஆகிடும். அதே மாதிரி ORND ஈக்குவல்ஸ் நத்திங்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பாயிண்டர் டெஸ்ட்ராய் ஆகிடும். பட் இந்த ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகுமானா ஆகாது. ஸோ பட் இட் இஸ் ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்ட். எந்த பர்டிகுலர் வேரியபிளும் இதை பாயிண்ட் அவுட் பண்ணாதப்போ இட் இஸ் கால்ட் ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகும். இல்லை சார் நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக கோடிங் வழியாக கிளியர் பண்ணணும்னா gc.collectனு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது என்ன பண்ணும், கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக எதெல்லாம் லிங்க் இல்லாத ஆப்ஜெக்ட் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிடும். ஸோ இது கார்பேஜ் கலெக்ஷனுடைய கான்செப்ட். ஓகே, நவ் we have the scope. We are going to identify the scope of the variable. ஸோ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் என்னன்னா பிளாக் லெவல் வேரியபிள் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப் டெஸ்ட்னு ஒரு ப்ரொசீஜர் வைக்கிறேன், dim I as இன்டீஜர் வைக்கிறேன், for I equals 1 to 5, dim j as integer equals say 1ன்னு வைக்கிறேன், j equals j multiplied by I plus 2 எப்படின்னு வைக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே console dot write line of j, இங்கே console dot write line of I comma again console dot write line of j end sub.
ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரொசீஜர்ல ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒன்னு ஐ வேரியபிள், இன்னொன்னு ஜே வேரியபிள். இப்போ இந்த சப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளாக், இதுக்குள்ளார இந்த ஃபார் அப்படிங்கிறது ஒரு பிளாக் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக் லெவல் வேரியபிளும் அப்பர் லெவல் பிளாக் லெவல் வேரியபிள் இன்னர் லெவல் பிளாக் லெவல் வேரியபிளுக்கு அவைலபிளாக இருக்கும். தட் மீன்ஸ் நான் இங்கே ஒரு ஐ கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஐயை நான் எங்கே வேணாலும் இந்த இன்னரில் எத்தனை லெவல் போனாலும் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறஸ் இன்னர் லெவல் பிளாக் லெவல் வேரியபிளை அவுட்டர் லெவலில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் கன்சோல் டாட் ரைட் லைன் ஜே, இது ஒர்க் அவுட் ஆகும். வேறஸ் இது எரர் த்ரோ பண்ணிடும், கம்பைலே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜே அப்படிங்கிறது இன்னர் பிளாக் லெவல் வேரியபிள், இது இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்டு ஸ்கோப். ஒரு பிளாக் லெவல் வேரியபிள் அப்படின்னா we can have any number of inner structures. இதுக்குள்ளார ஒரு if இருக்கலாம், அதுக்குள்ளார ஒரு for இருக்கலாம், அதுக்குள்ளார ஒரு do while இருக்கலாம். So any external level block variables can be accessed from inner level block levels. Whereas inner level block variable நம்ம externalல இருந்து கால் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஒரு ப்ரொசீஜர் லெவல். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளுமே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் லெவல்ல இருக்கு. இந்த ப்ரொசீஜர் லெவல் வேரியபிளுக்கு எல்லாமே லைஃப் டைம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொசீஜரை விட்டு வெளியே போகும்போது வேரியபிள்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு. வேரியபிள்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டெஸ்ட்ராய்டு. ஸோ இதுக்கு தான் நான் ஆப்ஜெக்டை சொன்னேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வேரியபிள் வச்சுருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் லெவல் வேரியபிளாக தான் அர்த்தம், பாயிண்டர் வேரியபிளாக தான் அர்த்தம். அப்ப என்ன ஆகும், அந்த ப்ரொசீஜரை விட்டு வெளியே போகும்போது அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதும் டெஸ்ட்ராய் ஆயிடும், அந்த பாயிண்டர் வேரியபிளும் டெஸ்ட்ராய் ஆயிடும். வேறஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வில் ரிமைன் இன் த மெமரி லைக் an orphan. அது தனியாக ஆர்ஃபனாக தனியாக இருக்கும், பட் மெமரியை ஆக்குபை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் லெவல் அப்படின்னா இது ப்ரொசீஜர் லெவல். இதுக்குள்ளார என்ன வேரியபிள் எல்லாம் புதுசாக டிக்ளேர் பண்ணுறோமோ அது எல்லாமே ப்ரொசீஜர் லெவல் வேரியபிள். அதில் பிளாக் லெவல் வேரியபிள்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு பிளாக்கு, அதுக்குள்ளார ஒரு ஃபார் வருதுன்னா அது ஒரு பிளாக்கு, அதுக்குள்ளார இன்னொரு செலக்ட் கேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த செலக்ட் கேஸ்க்குள்ளார நான் எழுதுறதுனா அது இன்னொரு பிளாக். ஸோ அங்கெல்லாம் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு பிளாக் லெவல் வேரியபிளை இன்டர்னலாக நான் கால் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பிளாக் லெவல் வேரியபிளுக்கும் ப்ரொசீஜர் லெவல் வேரியபிளுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள். தட் மீன்ஸ் இப்போ இது ஒரு ப்ரொசீஜர், இன்னொரு ப்ரொசீஜர் கீழே எழுதிட்டு போகிறேன். நான் ப்ரொசீஜர் எந்த ப்ரொசீஜர்லையும் இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் டிம் ரேஞ்ச் ஆஸ் இன்டீஜர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரல் செக்ஷன் சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா நம்ம இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பாருங்க. இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட்ல இங்கே இந்த செக்ஷனுக்கு பேர் தான் ஜென்ரல் செக்ஷன் வேரியபிள். இந்த ஜென்ரல் செக்ஷன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜருக்கும் அவைலபிளாக இருக்கும். இதை இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இந்த பப்ளிக் கிளாஸுங்கிறது ஒரு பிளாக்கு, அதில் இது ஒரு எக்ஸ்டர்னல் பிளாக்ல இருக்கு. அப்போ இது எல்லாமே இன்டர்னல் பிளாக். அப்போ எல்லா இன்டர்னல் பிளாக்குக்கும் எக்ஸ்டர்னல் லெவல் வேரியபிள் அவைலபிளாக தானே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ஜென்ரல் செக்ஷன்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டுனா நான் இதுக்குள்ளார எங்கே வேணாலும் எந்த ப்ரொசீஜருக்குள்ளார வேணாலும் எந்த பிளாக்குள்ளார இருந்து வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள். பிகாஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அதில் நான் எதெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கணும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த கிளாஸ் மாடியூல்குள்ளார இல்லை மாடியூல்குள்ளார ஃபுல்லாக நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். அதாவது என்ன அப்படின்னா இந்த மாடியூல்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாடியூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பப்ளிக் ஆப்ஜெக்ட். இந்த பப்ளிக் ஆப்ஜெக்ட்ல நான் எதெல்லாம் பப்ளிக்கா டிக்ளேர் பண்றனோ, பப்ளிக் எக்ஸஸ் இன்டீஜர் இல்ல ஜி கம்பெனி நேம் as integer say collectiva.
சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ திஸ் பிகம்ஸ் எ குளோபல் வேரியபிள். அதாவது பாருங்க, நான் எப்படி இதை நான் சொல்றேன்னு பாருங்க. இங்க நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா இந்த சர்க்கிள்குள்ளார இருந்துக்கிட்டு if g company name equals test then message box this is test. இப்போ பாருங்க, இந்த ஜி கம்பெனி நேமுங்கிறத எனக்கு எந்த எரரும் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இதை மாடியூல் லெவலில் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதே நான் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா பாருங்க, ஜி கம்பெனி நேம் இஸ் நாட் டிக்ளேர்டு, அதாவது இதுக்கு விசிபிலிட்டி இல்லை. அதே ஒரு மாடியூல் லெவலில் பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ளார எத்தனை ஃபைலில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதனுடைய காமன் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணுறேன், லாகின் ஆகும்போது கம்பெனியை செலக்ட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்து ஓகேன்னு கொடுத்து என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து அவர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அவர் இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, எந்த யூசர் நேமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்ற இன்ஃபர்மேஷனை நான் மெயின்டைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணி அந்த மாடியூலில் ஒரு பப்ளிக் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி எத்தனை வேரியபிள் வேணுமோ டிக்ளேர் பண்ணி அதில் போட்டு வச்சுட்டோன்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ளார இருந்து எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள். இது குளோபல் வேரியபிள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த குளோபல் வேரியபிள் எப்போ டெஸ்ட்ராய் ஆகும்? இது வேரியபிள் ஸ்கோப் என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் லெவல் வேரியபிள் ஸ்கோப். வேற எப்போ டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வேரியபிள் டெஸ்ட்ராய் ஆகும். வேற ஆப்ஜெக்ட் வேரியபிளோ பிளாக் லெவல் வேரியபிளோ ப்ரொசீஜர் லெவல் வேரியபிளோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆர் ஆப்ஜெக்ட் எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போவே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வேரியபிள் ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம். ஸோ இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது கேர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.